வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். டில்லி சட்டசபை சபாநாயகர் தேர்தலில் பாரதிய ஜனதாவும் போட்டி. பல பரீட்சையில் கெஜ்ரிவால் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்ப்பு. பொதுக்குழு கூட்டத்தில் காங்கிரஸ், திமுக, அதிமுகவை கண்டித்து தீர்மானம். பாரதிய ஜனதாவை நெருங்குகிறது பாமக. 104 மருத்துவ தொலைபேசி சேவையை துவக்கி வைத்தார் முதல்வர் ஜெயலலிதா. மருத்துவம் தொடர்பாக 24 மணி நேரமும் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற வசதி. விரிவான செய்திகள். டில்லி சட்டசபையில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு நம்பிக்கை ஓட்டு கோரவுள்ள நிலையில் சபாநாயகர் பதவிக்கான தேர்தலில் வேட்பாளரை பாரதிய ஜனதா களம் இறக்கியுள்ளது. காங்கிரஸ் கட்சி வெளியிலிருந்து அளிக்கும் ஆதரவுடன் டில்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி பொறுப்பை கடந்த மாதம் 28ஆம் தேதி ஏற்றது. ஒரு வாரத்துக்குள் மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும் என்ற கவர்னர் நஜீப் ஜங்கின் உத்தரவுப்படி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு வியாழனன்று நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வந்தது. அமைச்சர் மணீஷ் சிசோடியா தீர்மானத்தை அறிமுகப்படுத்தி பேசினார். விவாதத்தை தொடர்ந்து மாலையில் நம்பிக்கை தீர்மானம் மீது ஓட்டெடுப்பு நடக்க உள்ளது. 8 உறுப்பினர்களை கொண்டுள்ள காங்கிரஸ் கட்சியும் ஒரு இடத்தில் வெற்றி பெற்ற ஐக்கிய ஜனதா தளமும் அரசை ஆதரிப்பதாக அறிவித்துள்ளது. இதனால் மெஜாரிட்டிக்கு தேவையான எண்ணிக்கையை எந்தவித சிரமமும் இன்றி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பெற்றுவிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே சட்டசபை சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்தலை வெள்ளியன்று நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. சபாநாயகர் பதவிக்கு ஆம் ஆத்மி கட்சி சார்பில் ஜங்புரா எம்எல்ஏ மணிந்தர் சிங் தேர் போட்டியிடும் நிலையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஜானக்புரி எம்எல்ஏ ஜெகதீஷ் முகியும் தேர்தலில் குதித்துள்ளார். 70 எம்எல்ஏக்களை கொண்டுள்ள டில்லி சட்டசபையில் ஆம் ஆத்மி கட்சிக்கு 28 உறுப்பினர்கள் உள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் பலம் 8ஆக உள்ளது. 31 உறுப்பினர்களை கொண்டுள்ள பாரதிய ஜனதா சபாநாயகர் தேர்தலுக்கு வேட்பாளரை களமிறக்கி உள்ள நிலையில் அக்கட்சியின் கூட்டணியில் உள்ள ஷிரோன்மணி அகாலி தளத்தின் ஒரு உறுப்பினரின் ஓட்டும் கிடைக்கும். ஆம் ஆத்மி கட்சிக்கு ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் ஒரு உறுப்பினர் ஆதரவு தெரிவித்துள்ளார். சுயேச்சை உறுப்பினர் ராம்பீர் ஷேக் தனது முடிவை வெளிப்படையாக இன்னமும் அறிவிக்கவில்லை. சட்டசபை கூட்டத்தொடர் முடிவடையும் நாளான ஜனவரி 7ஆம் தேதி சட்டசபையில் கவர்னர் நஜீப் ஜங் உரையாற்றுகிறார். தங்களுடைய கோரிக்கைகளுக்கும் விடிவு பிறக்கும் என்ற எண்ணத்தில் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் வீட்டு முன் தொடர்ந்து கவன ஈர்ப்பு போராட்டங்கள் நீடித்து வருகின்றன. டெல்லி முதல்வராக பதவியேற்ற 4 தினங்களிலேயே வீடுகளுக்கு இலவச தண்ணீர் வழங்கியும் மின்சார கட்டணத்தை 50% குறைத்தும் அரவிந்த் கெஜ்ரிவால் அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்தார். இதனால் தங்களது பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையில் முதல்வர் கெஜ்ரிவால் வீடு முன் போராட்டங்கள் தொடர்கின்றன. முதலில் டில்லி போக்குவரத்து கழகம், டில்லி மாநகராட்சிகளில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டம் நடத்தினர். வியாழனன்று ரேடியோ டாக்ஸி என்று டில்லி வாசிகளால் அழைக்கப்படும் கால் டாக்ஸி டிரைவர்கள் காசியாபாத்தில் உள்ள கெஜ்ரிவால் வீட்டு முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மற்ற வாகனங்களுக்கு நிகராக சாலை வரி, ப்ரீபெய்ட் டாக்ஸி ஸ்டாண்ட் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். गाड़ियों को कॉमनवेल्थ गेम में 3 साल पहले दी गई थी इनकी स्कीम के तहत, लेकिन हमारी गाड़ियों को ना तो कोई स्टैंड दिया गया है. गाजियाबाद के अंदर जैसे ही आते हैं हम कोई ना कोई वो रूल निकाल के हमें कोई ना कोई ये हमें चिप देते हैं. इससे अब ये 200 रुपए, 250 रुपए, 500 रुपए हमसे वसूली जाते हैं. इसके में मतलब जबकि हमारी गाड़ियों में रिफ्लेक्टेड पहले वो लगी हुई है. டெல்லி போக்குவரத்தின் உயிர் நாடியாக விளங்கும் மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்களும் தங்களை நிரந்தரப்படுத்த கோரி வியாழனன்று முதல்வர் கெஜ்ரிவால் வீடு முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் 10,000 பேர் ஒப்பந்த அடிப்படையில் பல ஆண்டுகளாக பணியாற்றுகின்றனர். பாமக பொதுக்குழுவில் திமுக, அதிமுக மட்டுமின்றி மத்திய அரசுக்கும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதால் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. பாமக பொதுக்குழு கூட்டம் வியாழக்கிழமை அன்று கட்சி நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் சென்னை காமராஜர் அரங்கில் நடந்தது. இக்கூட்டத்தில் மொத்தம் 16 தீர்மானங்களும் ஒரு அரசியல் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டன. விலைவாசி உயர்வு, சமையல் கேஸ் விலை உயர்வு போன்ற பிரச்சினைகளில் மத்திய காங்கிரஸ் அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பாமக பொதுக்குழு மின்வெட்டு, சட்டம் ஒழுங்கு, மதுவிலக்கு, தாது மணல் பிரச்சினை உள்ளிட்டவற்றில் தமிழக அரசையும் கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இலங்கை பிரச்சினையில் மத்திய ஆட்சியில் இடம்பெற்றிருந்த போது அரசுக்கு நெருக்கடி தர தவறியதாக திமுகவுக்கும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தாது மணல் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த மத்திய அரசை வலியுறுத்தியும் 21 வயதுக்கு உட்பட்ட பெண்களின் காதல் திருமணங்களுக்கு பெற்றோர் ஒப்புதல் கட்டாயமாக்கும் வகையில் சட்டம் கொண்டுவர வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
அரசியல் தீர்மானத்தில் ராமதாஸ் அமைத்துள்ள சமூக ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற தீவிரமாக பாடுபட உறுதியேற்பது என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காங்கிரஸ், அதிமுக மற்றும் திமுக கட்சிகளை பாமக பொதுக்குழு கடுமையாக விமர்சித்துள்ளதால் பாரதிய ஜனதா கூட்டணியில் அக்கட்சி இடம்பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மருத்துவ பிரச்சினைகள் தொடர்பான சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற 24 மணி நேர தொலைபேசி 104 மருத்துவ சேவையை முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்துள்ளார். 30ஆம் தேதி துவக்கப்பட்ட இத்திட்டம் குறித்த அறிக்கையை 3 நாட்கள் கழித்து ஜனவரி 2ஆம் தேதி தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா வியாழனன்று வெளியிட்ட அறிக்கையில் விலைவாசி, பணவீக்கம் என்று மக்களை துன்புறுத்திக் கொண்டிருக்கும் மத்திய காங்கிரஸ் அரசு புத்தாண்டு பரிசாக சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். பொதுமக்களை நசுக்கும் இந்த விலை உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஆண்டுக்கு 24 சிலிண்டர் மானியத்துடன் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 30ஆம் தேதி தேனி மாவட்டத்தில் 15 கோடியே 25 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கர்னல் ஜான் பென்னிகுயிக் பேருந்து நிலையத்தை கோடநாட்டிலிருந்து காணொலி காட்சி மூலம் முதல்வர் ஜெயலலிதா திறந்து வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய கட்டடங்கள் மற்றும் அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டப் பணிகளின் மொத்த மதிப்பு 118 கோடி ரூபாய் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழக அரசு வெளியிட்ட மற்றொரு செய்திக்குறிப்பில் சுகாதாரத்துறையின் கீழ் சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற 1 கோடியே 20 லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள 24 மணி நேர தொலைபேசி 104 மருத்துவ சேவையை துவக்கி வைத்து அத்துறைக்காக 116 கோடியே 97 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டடங்களையும் முதல்வர் ஜெயலலிதா திறந்து வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் அரசு மருத்துவமனையில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 13 குழந்தைகள் பலியாகியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் மால்டா மாவட்டத்தில் மால்டா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளது. இங்கு சிகிச்சை பெற்று வந்த குழந்தைகள் அடுத்தடுத்து சிகிச்சை பலனின்றி இறந்தன. கடந்த 2 நாட்களில் மட்டும் 13 குழந்தைகள் இறந்துள்ளன. டாக்டர்கள் சரிவர சிகிச்சை அளிக்கவில்லை என்று குழந்தைகளின் பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். ஆனால் குழந்தைகள் மூச்சு திணறல், சளி காய்ச்சல், எடை குறைவு போன்ற காரணங்களால் இறந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் கூறியது. তো দুদিনে মোট 13 জন মারা গেছে, বেশিরভাগই অপুষ্টি, আন্ডারওয়েট, যাকে বলে লো বার্থ ওয়েট, 1 কিলো 1.5 কিলো ওজন। এটা ইনফেকশনের সম্ভাবনা বেশি, শিশুদের ইনফেকশন বেশি হচ্ছে, নিউমোনিয়া হচ্ছে ওদের, বাইরে থেকে আনার জন্য ইনফেকশনটা বেশি হয়ে যে সেপ্টিসিমা ডেভেলপ করছে। না না, খারাপ অবস্থায় নয়, এটা হয়, এটা ন্যাশনাল লেভেলে যা আছে তা আছে, রাজ্য সরকার যথেষ্ট করছে, আমাদের ডাক্তাররা সজাগ আছে সবসময়। খারাপ অবস্থায় আসছে, এখন ইনফেকশনের খারাপ অবস্থায় আসছে। শীতটা একটা বাড়তি কারণ, অপুষ্টি আর বাড়তি কারণ হচ্ছে শীত। இதனிடையே குழந்தைகள் சாவு குறித்து விசாரிக்கவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற இறப்புகள் நிகழா வண்ணம் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் நிபுணர் குழுவை மம்தா தலைமையிலான மேற்கு வங்க அரசு அமைத்துள்ளது. சேமிப்பு கிடங்கு அமைத்து மணலை 2ஆம் விற்பனை செய்ய தனியாருக்கு அனுமதி அளித்ததை கண்டித்து திருச்சியில் மணல் லாரி உரிமையாளர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் மணல் சேமிப்பு கிடங்கு வைத்து மணல் விற்பனை செய்ய தனியாருக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது. அரசின் இந்த அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தியும் பொதுப்பணித்துறையே நேரடியாக லாரிகளுக்கு மணல் லோட் செய்ய வலியுறுத்தியும் திருச்சியில் மணல் லாரி உரிமையாளர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளன மாநில தலைவர் ராசாமணி தலைமையில் நடந்த இந்த போராட்டத்தில் தமிழகம் முழுவதிலிருந்தும் மணல் லாரி உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். மாவட்டம் தோறும் மணல் இருப்பு கிடங்கு வைத்து அமைத்து தனியாரால் 2ஆம் விற்பனை செய்யப்பட்டால் மணல் விலை குறையும் என்ற ஒரு தவறான கருத்தை சொல்லியுள்ளார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அந்த தவறான கருத்தை விட்டுவிட்டு எங்களுடைய நியாயமான கோரிக்கையை பரிசீலித்து உடனடியாக மணல் கிடங்கு திட்டத்தை மறுபரிசீலனை செய்து திரும்ப பெற வேண்டும். தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்றும் உண்ணாவிரதத்தில் வலியுறுத்தப்பட்டது. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை மீட்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியில் மீனவ குடும்பத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் சங்குமால் பகுதியிலிருந்து கடந்த 29ஆம் தேதி கடலுக்கு சென்ற மீனவர்களில் பாம்பன் மீனவர்கள் 18 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் இலங்கை அரசின் போக்கை கண்டித்தும் வியாழக்கிழமை அன்று பாம்பன் நெடுஞ்சாலையில் மீனவ குடும்பத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மீனவர்களை மீட்க அரசு விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் வரும் 10ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் நடத்த இருப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. கச்சதீவு பகுதியிலே மீன்பிடித்துக் கொண்டிருந்த எங்களது நாட்டுப்படகையும் 18 மீனவர்களையும் இலங்கை கடற்படை அவர்களை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைத்துள்ளது. இலங்கை சிறையில் அனைத்து மீனவர்களையும் அனைத்து படகையும்
நாட்டுப்படகையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். விடுதலை செய்யும் தவறும் பட்சத்தில் எங்களது போராட்டம் வருகின்ற 9ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் அனைத்து விசைப்படகும் நாட்டுப்படகும் வேலைநிறுத்தம் செய்து போராட்டம் உண்ணாவிரதம் நடத்த முடிவு செய்ய உள்ளோம். இதனிடையே இலங்கை அரசை கண்டித்து பாம்பன் மீனவர்கள் மேற்கொண்டுள்ள வேலை நிறுத்த போராட்டமும் நீடித்து வருகிறது. கடும் பனிமூட்டத்தால் நடந்த விபத்தில் 8 பேர் பலியாகி உள்ளனர். மேலும் 2 கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கடும் பனிமூட்டம் காணப்படுகிறது. கடும் பனியால் குளிர்காற்று வீசுவதால் வட மாநிலத்தவர் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அதே நேரத்தில் பனிமூட்டத்தால் சாலை விபத்துகளும் கணிசமான அளவுக்கு உயர்ந்துள்ளன. பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பழம்பெருமை மிக்க ஜலந்தர் நகரில் வியாழனன்று காலையில் பயணிகள் வேன் ஒன்று சாலையோரத்தில் பயணிகளை ஏற்றிக் கொண்டிருந்தது. பனி மூடி இருந்ததால் வேன் நிற்பது தெரியாமல் அதன் மீது வேகமாக வந்த ஒரு லாரி பயங்கரமாக மோதியது. இதில் வேனில் ஏறி கொண்டிருந்த 6 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். कानपुर वादी है जीटी रोड ते हाईवे ते ये कोई 6:15 बजे ਦੇ ਟੈਂਪੂ ਡਰਾਈਵਰ ਜਿਹੜਾ ਵਾ ਪਿੱਛੋਂ ਟੈਂਪੂ ਲੈ ਕੇ ਆ ਰਿਹਾ ਸੀਗਾ ਮੱਲਾ ਸਾਈਡ ਤੋਂ ਸਵਾਰੀ ਲਾ ਕੇ। ਕੋਈ ਜਦੋਂ ਕਾਨਪੁਰ ਵਾਦੀ ਲੱਗ ਗਿਆ ਤੇ ਦੂਜੇ ਬੰਨੇ ਨੇ ਸਵਾਰੀਆਂ ਦੇਖੀਆਂ 6-7 ਖੜੀਆਂ। ਜਦੋਂ ਇਹ ਫੁੱਟਪਾਥ ਤੇ ਚੜਿਆ ਵਾ ਤੇ ਉਧਰੋਂ ਟਰੱਕ ਆ ਰਿਹਾ ਸੀਗਾ ਪਠਾਨਕੋਟ ਤੋਂ ਉਹ ਟਰੱਕ ਵੱਜੀ ਦਾ ਪਰ ਇਹਨੇ ਉੱਤੇ ਚੜ ਗਿਆ. விபத்தில் பலத்த காயமடைந்த 2 மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இருந்தனர். மேலும் 2 கவலைக்கிடமான நிலையில் ஜலந்தர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தப்பியோடிய லாரி டிரைவரை ஜலந்தர் போலீசார் தேடி வருகின்றனர். தங்கத்தின் விலை வியாழக்கிழமை அன்று சவரனுக்கு 104 ரூபாய் அதிகரித்திருந்தது. 1 சவரன் தங்கம் 22,176 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,772 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் 10 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 47 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 44,650 ரூபாயாக இருந்தது. கோவை அரசு மருத்துவமனையில் ஆங்கில புத்தாண்டு தினமான புதன்கிழமை அன்று பிறந்த குழந்தைகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. கோவையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உட்பட 10 அரசு மருத்துவமனைகளும் 54 ஆரம்ப சுகாதார மையங்களும் சுகாதாரத்துறையின் கீழ் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று நள்ளிரவு 12 மணி முதல் புதன்கிழமை அன்று மதியம் 12 மணி வரையிலான நேரத்தில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 4 ஆண் 1 பெண் உட்பட மொத்தம் 5 குழந்தைகள் பிறந்தன. புத்தாண்டு தினத்தில் பிறந்த குழந்தைகளின் பெற்றோர் மற்றும் அவர்களது உறவினர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த புத்தாண்டு தினத்தில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதுவரை 5 குழந்தைகள் பிறந்துள்ளனர். அவற்றில் 4 ஆண் குழந்தைகள், 1 பெண் குழந்தை, 2 அறுவை சிகிச்சையின் மூலமும் மற்ற 3 குழந்தைகள் சுகப்பிரசவமாகவும் பெற்றெடுக்கப்பட்டது. புத்தாண்டு தினத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு இலவசமாக ஆடைகளும் டவல்களும் வழங்கி ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.